குமார் போக அடிக்கான். ஹலோ, வீட்டுல தானா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு எப்படிங்க? அப்படியா? நம்ம அண்ணன் ஜெயிச்சுட்டாங்க, கொண்டாடலான்னு பார்த்தேன். ட்ரீட் எல்லாம் வைக்கலாம்னு நினைச்சேன். யாரு அவருக்கு கேள்வி தோத்து போயிட்டு உட்கார்ந்து கேசுவாங்க, கதை கேட்க தாய் போலவே பாட்டு வரும். ஆமாண்ணா, எவ்வளவோ சொன்னா ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் பாரு. என்னமோ சீமானண்ணா சீமானண்ணா சீமானண்ணாரு. சீமானண்ணா சீரோல நிக்காருண்ணா. நீங்க பூசுறீங்களா இல்லையா? அவனுக்கு நான் வச்சு செய்யலான்னு இருக்கேன். ஆள் காலையில போனவரு. அப்படியா? அன்னி வராமா? சரி, 2 பேரும் வாங்க, போட்டு கும்பு வர. என்ன விசில் அடிக்க ரெடி ஆகலாமா? கண்டிப்பா. ஆமா ஆமா, பூசணும், கண்டிப்பா பூசணும். ஆனா கறி இல்லையா? பேசாம இவரு ட்ரெயின்ல கொண்டு போய் அப்படியே வச்சு பேச வேண்டியதான். எவ்வளவு பேசினாரு பத்தியா? பேச்சு அப்படியே விட்டு எப்படிதான் பேசினாரு பாராட்டு. நானுமே எவ்வளவு மறந்தேன். ஒத்த வார்த்தை கேட்க மாட்டேன்ட்டாச்சு. சரி, நீங்க வச்சு செஞ்சிடலாம். நீங்க வாங்க. காலையில 10-11 மணிக்கு போனவர் என்ன காணும், என்ன ஆச்சு தெரியல. ஆள் அட்ரஸே காணும். நான் ஆல்ரெடி ஊர்ல நினைக்கிறேன் பத்தியா? போட்டு காதல வச்சு அரைச்சல போட்டு அதோட ஓடிட்டாரு. ஒண்ணும் கொடுக்க கூடாது, பட்னியா போடுற வேண்டிதான். சரி, நீங்க கிளம்பி வாங்க. நீங்க வாங்க. இந்த மாப்பிள்ளை கேட்ட துறக்காரியே வரட்டும், உள்ள வரட்டும். வச்சு இன்னைக்கு வச்சு கும்பல வர வச்சு செய்யணும். சரி, வைக்கணும். கட்டால மாதிரியே சாத்தம் தான். எவ்வளவா சொன்னேன், ஒரு வார்த்தை கேட்கல. நான் போடுற ஆட்டத்துல ஓடி சட்டு ஐயா வைக்கல இல்லையா? வரட்டு கச்சேரி வச்சுக்கிட்டு தானே. என்ன சார், எங்க போனீங்க? பையனோட பாக்குறேன். பையனோட பார்த்து என்ன சார் பண்ண? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? ஓட்ட வேஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவா சொன்னேன். டெபாசிட்டே வந்து நிப்பாரு, அவருக்கு ஓட்டு போடாத. கடைசியில முட்டையதான் நின்னாரு. யார் சொன்னா? யார் சொன்னாவா? அதான் ஊர் உலகமே போட்டு காட்டுது. பெண்ணிச்சு போய் விசில் அடிச்சு டான்ஸ் அப்படின்னா இல்ல, மூஞ்சில கறி பூசலான்னு இருக்கேன். சரியா? எங்க அண்ணன் 9 மணிக்கு வந்துருவான். அவன் வரதுல என்னால பொறுமையால இருக்க முடியாது. நான் கண்டிப்பா உங்க மூஞ்சில கறி பூச போறேன். ஆனா கறி எங்கெங்கயோ தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. அதனால நான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது வீட்டுல இருக்கிற பவுடர் தான் கிடைச்சிச்சு. அந்த பவுடர் எடுத்து நீங்க மூஞ்சி சாத்துன்னு சாத்த போறோம். இருங்க. சரி, இங்க வா. இங்க வா, நான் கூதுறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு புரியல? நீ என்ன துவைக்கிறாரு?
பாருங்க பாருங்க மக்களே, இந்த மூஞ்ச எவ்வளவோ சொன்னேன். விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, வச்சிருக்கேன்னு சொன்னேன். கேட்டியா கேட்டியா? போட்ட ஒரு ஓட்டும் அவரை செய்ய வச்சுட்டா. நாளைக்குதானே போயிட்டு வந்தேன், நாளைக்குதானே போயிட்டு வந்தேன். விஜய் பாட்டு தான் பிடிக்கும், விஜய் நிறைய ஸ்டெப் போட்டு தெரியும், ஆடுதான் தெரியும்ல. ஆமா, அப்படி என்ன விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு எனக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? எதுக்கு என் மேல தெரிஞ்சுட்டோம்? எங்க அண்ணன் பாக்கணும். இப்போ உனக்கு புரியலையா? எனக்கு எனக்குதான் புரியாது, உனக்குமா புரியாது. என்ன நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? சொல்லும் போது என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? விஜய் அண்ணன் என் அண்ணன் தான், சீமானு என் அண்ணன் தான் நான் சொல்லுவேன். சரி, இதுல என்னென்ன ஜெயிச்சாலும் எனக்கு கொண்டாடும் தானே. அப்படியே கதையை மாத்த கூடாது. இது என்ன கொடுமையா இருக்கு? அப்படியே கதையை மாத்த கூடாது. இந்த வீடியோட எடுத்து பாரு. கிடையாது, கடைசியில கூட சொன்னேன், எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, யோஜனமா ஓட்டு போடுங்க. நீங்க என்னடிதான் தக்கி தவளி முக்கி முழங்கினாலும், என்னடிதான் நாரைக்கிளி தீச்சாலும் எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாருன்னு நாங்க சொன்னோம். கேட்காம புத்தம் பார்த்தாலும் அண்ணன் தானே இப்ப பிளேட் எல்லாம் திருப்பி போடக்கூடாது. நான் என்ன நீங்க தோத்து போயிட்டீங்க, சரியா? தோத்து போனவங்க முடிஞ்சு கறியை பூசிட்டோம். நான் கறியை பூசிட்டோம், கறி தோக்கல, நாங்க ஜெயிச்சிருக்கோம். எப்படி கீழே விழுந்தாலும் விசில வந்து ஒட்டக்கூடாது. ஜெயிச்சிருக்கோம். என்ன செஞ்சிருக்கீங்க? அதாவது மத்த அரசியல் உள்ள வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். சரி, விஜயன் வந்தாலும் சீமான் வந்தாலும் 2 பேர் வந்தா நல்லா இருக்கும் தான் நான் சொன்னேன். சரி சரியா? சரி, நீங்க தான் புரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப விஜயன் வந்ததுனால எனக்கு ஒரு இதுமே கிடையாது. அதான் தெரியாது. சின்ன வயசுல இருந்து விஜயண்ணா 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 நாங்க இருந்தோம். டான்ஸ்ல இருந்து ஸ்டைல்ல இருந்து என்னோட வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாரு. விஜயண்ணா டான்ஸ் தான் இருக்கும், விஜயண்ணா ஸ்டைல தான் இருக்கும். ஏத்துக்க முடியாது என்னோட வெற்றியை. அதாவது எங்க அண்ணனோட வெற்றியை நான் கொண்டாடியே ஆவேன். இவர் மூட்டில கறி ஊத்தி ஆவேன். நான் எப்போ டான்ஸ் ஊதுல இவர் காது செவ்வெல்லாம் அப்படியே வெட்டிச்சு. அப்படியே இனிமே எப்ப பார்த்தாலும் டிவிக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போறேன். என்னோட ஸ்டைல் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இருக்கும். சரி, அழகு அச்சோ என் தங்கோ எவ்வளவு அழகா பண்ணிட்டு போட்டு 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 விசில போட்டு 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 விசில தூக்கி போட்டு என்ன பண்றது? தாங்களே தோல் பிடிங்கி மச்சானுக்கு போய் பிடிங்கி போ. நீ ஊது பாத்தீங்களா? அவர் ஓட்டு யாருக்கு போட்டாரு தெரியுமா? அவரும் விஜயனை கொடுத்தாரு. ஆனா எங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சா நான் ரொம்ப ஆட்டம் போடணும்னு நினைச்சிட்டு இவர் பண்ணிருக்கேன். கரெக்டா இல்லையா? சஸ்பென்ஸ். அது யாருக்குமே தெரியும். யாரோட பெரிய நினைக்கப்பட்டது சின்ன நினைக்கப்பட்டது யாருக்கு தெரிய வேண்டாம். அது சஸ்பென்ஸாவே இருக்கணும். இப்போ நம்ம அண்ணன் ஜெயிச்சிருக்காங்க, அது கொண்டாடுறதுக்கு அடுத்த என்ன பாப்பியா? ஏன் மந்திர போய் பவுடர் பூசி. சரி, நீ இப்போ விசில் ஊதுறதுனால உங்களோட கறியெல்லாம் பூசி அழைச்சிட்டு வைத்திட்டு சரியா? வைத்தியமா சார், இனிமே யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? யாருக்கு? எங்க அண்ணன் நம்ம அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் பிரிச்சுட்டு நிக்கல. இந்த பழையபடிக்கு இந்த நாம் தமிழர் கட்சிக்கு போறேன், கொடி பிடிக்க போறேன், போஸ்டர் எடுத்த போறேன் போக கூடாது. அதுக்காக எங்களோட கட்சி விட்டு கட்சியில மாற முடியாது. சரியா? எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் நாங்க இருப்போம். மாட்டாங்க மக்களே, அவங்க தோல்வி அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்ப விஜயன் ஜெயிச்சது சந்தோஷம் தான். விஜயனா நல்லா எல்லாமே பண்ணலாம்னா அரசியல் அவங்களை இறக்கவே முடியாது. எப்படி தெரியுமா? அண்ணா சேர்ல அப்படி கால் மேல காலை போட்டு அப்படி உட்கார்ந்து அப்படி மக்களுக்கெல்லாம் நற்பணி ஆச்சுவார் தெரியுமா? சரி, கொஞ்சம் நல்லா தானே எல்லாருக்கும், மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு போதும். ஒயிட் ஷாப் அழகிட்டோம் அண்ணன். உங்க அண்ணன் இல்ல, நம்ம அண்ணன் வந்த உடனே ஒயிட் ஷாப் அழகிட்டோம். ஒயிட் ஷாப் அடைச்சிட்டாங்கனாலே. இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு பெரிய டாபிக் போயிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாரு, இது என்ன நடக்கு, இங்க என்ன கூத்து நடக்கு பாத்தீங்களா?
வீட்டுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு, இது எல்லாம் இப்படி படிச்சுட்டு அதே மாதிரி அத வந்த உடனே விஜயன் வந்து ஒயின் ஷாப் வந்து அடிச்சுட்டாங்கனாலே விஜயன் வந்து பெரிய அறிவு அவங்களை மறுபடியும் கீழே இறக்க முடியாது. ஆட்சிக்கு வந்துட்டாரு, இனிமே அவர் பண்ற இதெல்லாம் பாருங்க. நான் நல்லா தானே நம்மளுக்கு வந்து ஆட்சி மாறணும்னு நினைச்சோம், ஆட்சி மாறிடு, இது நல்ல விஷயம். சரி, உங்க தோல்விக்கு ஒத்துக்க மாட்டீங்க. என்ன சொல்வி? கீழே விழுந்தாலும் மிசில மண்ணு விட்டுலன்னு சொல்லுவீங்க. நாங்க வந்து காசு வாங்கி ஓட்டு கேட்கல, நாங்களும் காசு கொடுத்து ஓட்டு சொல்றீங்க. நாங்க வந்து காசு வாங்கி ஓட்டு கேட்டதா ஐயோ நாங்க கொடுத்தோமே அப்படின்னு சொல்லி தரே இருந்து கொண்டு தரோம். சரி, நாங்க எந்த இதுவுமே கொடுக்கவும் செய்யல, எந்த இதுவுமே இது பண்ணவும் செய்யல. சரியா? யார் நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். சரியா? அதுல விஜயன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி, ஏன்னா இனிமே வந்து கச்சேரி ஃபீல்டுல போகும்போது சரி, ஓகே, நல்லா இருக்கும் விஜயனை ஸ்டைல் பண்ணும்போது. சரியா? அதனால விஜயன் வந்தது எனக்கு ஓகே, பை பாய்.